ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் மீன் குழம்பு வைக்கிறேங்க. நான் மீன் வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 25 கிராம் புளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்திக்கிங்க, மீனுக்கு தகுந்த மாதிரி. அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா செமையாக இருக்கும். சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் போட்டுக்கங்க, இல்லைனா பெரிய வெங்காயம் போட்டுக்கங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இருக்குது, நான் போட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துனா நல்லாயிருக்கும். என்கிட்ட கல்லெண்ணெய் தான் இருக்குது, 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். வெங்காயம் தாளிச்சிக்கலாம். கேமரா பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. வெங்காயம் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். நல்லா பச்சை வாடை போச்சுன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து தக்காளி சேர்த்துக்குவோம். பச்சை வாடை போயிடுச்சு. 4 தக்காளி. பச்சை வாடை போகட்டும். நான் இது கூட மீன் குழம்பு மசாலா அது இதுன்னு எதுவும் சேர்த்துறதில்ல. தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், இது கூட மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்து தனி மிளகாத்தூள். அவ்வளோதான். மீன் குழம்பு மசாலா, வீட்டு குழம்பு மசாலா எதுவும் போடுறது கிடையாது, இது மட்டும்தான். இதுவும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா சூடாக இருக்குது, இது சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் கீத்து போட்டு எடுத்துக்கலாம். நான் தேங்காய் கீத்து போட்டு எடுத்துட்டேன். இதை போய் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். சூடாக இருந்துச்சு, இதே அரைச்சிட்டு வந்துடலாம். அது நல்லா நான் வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன். இதோ அடுத்து நம்ம குழம்பு வைக்கலாம். விட்டுடலாம். குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, வெந்தயம் போட்டுக்கலாம். விட்டுடலாம். குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டேன். ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, வெந்தயம் போட்டுக்கலாம். புளி சேர்த்திக்கலாம். மெயினே கதாநாயகன் தான் புளி. தேவையான உப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் போடுவோம், நல்லாயிருக்கும். புளி தண்ணி நல்லா கோச்சிருச்சு. இப்போ தக்காளியும் தேங்காயும் உள்ளே சேர்த்திடலாம். வடைச்சட்டி பத்தில், அதனால் பாத்திரத்தை மாற்றியாச்சு. நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மீனை போய் ஃபுல்லாக தேய்ச்சி கழுவிட்டு வந்துடுவோம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நான் கொஞ்சம். நான் 1 கிலோ மீன் நல்லா சுத்தமாக உப்பெல்லாம் போட்டு கவுச்சி ஸ்மெல் வராத அளவுக்கு கழுவிட்டு வந்திருக்கேன். குழம்பு கொதிக்கட்டும், நம்ம உள்ளே சேர்த்திடுவோம். கொதிச்சிருச்சு, நம்ம மீன் சேர்த்திடலாம். இப்போது எல்லா மீனையும் சேர்த்திடுவோம். நல்லா சேர்த்தி குழம்பை மட்டும் கிண்டி விட்றாதீங்க, மீன் ஃபுல்லாக கரைஞ்சி போயிடும். ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சோம்னா அந்த ஹீட்லேயே மீன் குழம்பு நல்லா மீனெல்லாம் சூப்பராக வெந்துடும். நம்ம சேனலில் நான் ஃபஸ்ட்டு டைம் மீன் குழம்பு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஷார்ட்ஸ் நிறையா போட்டிருக்கேன். எல்லாம் பார்த்துருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இந்த வீடியோஸ் நான் ஃபஸ்ட் டைம் ஓன் வாய்ஸ் போடுறேன். தயவு செஞ்சு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நிறைய வாய்ஸ் வீடியோஸ் போடுறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் நிறைய உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். அவ்வளோதான். மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, மீனும் செம்மையாக வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. நீங்கள் பாருங்கள், இதே மாதிரி வச்சு பார்த்து நீங்களும் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.